வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி பட்டர் சிக்கன். நார்த் இந்தியா ரெசிபி வகையில் ரொம்பவே ஃபேமஸான ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் எவர் கிரீன் ரெசிபி தாங்க இந்த பட்டர் சிக்கன். இந்த பட்டர் சிக்கனை நம்ம கீ ரைஸ், ஃபுல்கா, சப்பாத்தி, பூரி, நான் இது எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் சுவை மாறாமல் வீட்டில் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு இப்போ 1/2 kg சிக்கன், அதாவது நான் போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் போன் உள்ள சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட கொஞ்சம் 1/2 teaspoon உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 teaspoon மஞ்சத்தூள், 1 teaspoon மிளகாத்தூள், 1/2 teaspoon கரம் மசாலா தூள், 1 teaspoon வினிகர், 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில் வந்து 1 tablespoon சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. 15 நிமிஷம் ஊறினாலே போதும். சிக்கன் கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிரும். இது ஊற டயத்தில் நம்ம இதுக்கு உண்டான வெங்காயம், தக்காளியை போய் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதுக்கு நான் 1.5 வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயங்கிறதால. இல்லைனா நீங்கள் மீடியம் சைஸாக உள்ள 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து இதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கலரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ரஃப்பாக வந்து நார்மலாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனாலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேக வைக்கோங்கிறதால. அதே மாதிரி தக்காளியும் நல்லா க்யூப் சைஸில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நல்லா நறுக்கி வச்சாச்சு. அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 1, 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அதோட காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக 3, ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 teaspoon சேர்த்துருக்குறேன். நீங்கள் முழுசாக கூட இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டு நல்லா கொதி விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் சேர்த்துருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம். இதோட சேர்த்து நம்ம அரைக்கக்கூடாது. இப்போ வந்து நான் கிரில் பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சிக்கனை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் நார்மல் டவாவிலே சிக்கனை இதை மாதிரி போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லா பீஸையுமே ஒரே டயத்துலேயே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று போலே சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா பொன்னிறமாகறதாண்டி வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திருப்பி விட்டுருங்க. எல்லா பக்கமே ஒன்று போல் நல்லா பொன்னிறமாக வரணும். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பொன்னிறமாக நல்ல கிரில் மார்க்கோடு இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய சிக்கனை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்ததை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய கிரில் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வேணுங்கிறதுக்காக கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு வேணும்னா கண்டிப்பாக இதை வடிகட்டி தான் செய்யணும். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இதுதாங்க பட்டர் சிக்கனுக்கு உண்டான பேஸ் கிரேவி. இந்த கிரேவியை வச்சுட்டு நம்ம நார்த் இந்தியன் ரெசிபி எல்லா வகையான ரெசிபியும் கூட நம்ம செய்யலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வச்சுட்டு அதில் 1 tablespoon ஆயிலும் 1 teaspoon அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கோங்க. பட்டர் சிக்கனுங்கிறதால நம்ம பட்டர் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பட்டரும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 teaspoon அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்ச பூண்டும் ஒரு பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 teaspoon அளவுக்கு இல்லைனா 1 tablespoon அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஆனியன், தக்காளி பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோங்கிறதால பச்சை வாசனைலாம் ரொம்ப இருக்காது. இருந்தாலுமே மிளகாத்தூளோட இந்த கிரேவி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதால நல்லா 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 teaspoon மஞ்சத்தூளும் 1/2 teaspoon கரம் மசாலா தூளும் 1 teaspoon அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதனுடைய ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கிரில் பண்ணி வச்சுருக்கிற நம்ம சிக்கன் பீஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல சிக்கன் வந்து நீங்கள் உடனே தான் ரெடி பண்ணி சேர்க்கணுன்ட்டு இல்லை. இப்போ நீங்கள் கடையில் வந்து தந்தூரி சிக்கன் வாங்கியிருக்கீங்க, இல்லை கிரில் சிக்கன்லாம் வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிரேவி செஞ்சுட்டு உடனே கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 1/4 teaspoon அளவுக்கு
சுகரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நார்த் இந்தியன் கிரேவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டான ஸ்வீட் டேஸ்ட் இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி வந்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய கிரேவி வந்து கிட்டத்தட்ட சூப்பராகவே ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். நான் கடையில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்த்துருக்கிறேன். இதுக்காக கடைக்கு போய் தான் வாங்கணும்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் வந்து பால் காய்ச்சி வச்சுருந்தோம்னா 2 நாள் வந்து அந்த பாலாடையை நம்ம சேர்த்து வச்சு கூட பீட் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதுக்காக கடைக்கு போகணும் கூட அவசியம் இல்லை. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடிக்கோங்க. மூடிட்டு ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நான் இப்போ வந்து குடமிளகாயும் வெங்காயமும் இதில் வதக்கி சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இது வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா அதோடய நீங்கள் வந்து கிரேவியை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு குடமிளகாயை க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதோட வெங்காயத்தையும் க்யூப் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் குடமிளகாயை நம்மளுடைய பட்டர் சிக்கன் மசாலாவில் சேர்த்தாச்சுன்னா சூப்பரான பட்டர் சிக்கன் வந்து ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரியான பட்டர் சிக்கனை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.